பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நம் இருதயங்களை திருப்பலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 21 சங்கீதம் 7 வசனம். Psalm 21 verse 7. சங்கீதம் 21 சங்கீதம் 7 வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிக்கும்படி கேட்கிறேன். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். ஆமென். ஏனெனில் ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். தாவீது இந்த பாட்டை பாடுறாரு. தாவீது யார் மேல் நம்பிக்கையா இருக்கிறாரு? கர்த்தர் மேல் சொல்றாரு. ஏனெனில் ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பார். ஆமே. எந்த மனுஷி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க அசைக்கப்படாது இருப்பார்கள். ஆமே. For the king trusts in the Lord through the unfailing love of the Most High, he will not be shaken. ஆமே. கர்த்தர் மேல யார் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ அவங்க அசைக்கப்படாது இருப்பாங்க. ஆமே. நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பாய் ஆனால் நீ அசைக்கப்படாது இருப்பாய். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா அவர் மேலே நம்பிக்கை. ஆமாம். யாரும் அசைக்கப்பட மாட்டாங்க. அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவங்க அசைக்கப்படாது இருப்பாங்க. ஆமாம். அவங்க நம்பிக்கை அசையாது. ஆண்டவர் நம்பிக்கை வச்சுனா உன் நம்பிக்கை அசையாது, உன் விசுவாசம் அசையாது. ஆமாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் அசைக்கப்படாது இருப்பார்கள். உன்னதமானுடைய தயவினால் ஆண்டவர் நம்பிக்கை அவர் மேலே வைக்கும் போது தயவு வருது. சொல்லுங்க, நம்பிக்கை, தயவு. யாரு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க மேல கர்த்தருடைய தயவு வருது. அந்த தயவு வர்றதுனால நம்ம அசைக்கப்படாது இருப்போம். பிரச்சனை ஒன்று அசைச்சிடாது, உன் போராட்டம் ஒன்று அசைச்சிடாது. ஆமே. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நம்ம எல்லாம் பார்த்தோம். மியான்மார் நாட்டில், அடுத்தது தாய்லாண்டில் நிலநடுக்கம் 7.7 எர்த்குக் நிலநடுக்கம் உண்டாயிற்று. அந்த பார்த்தா அத்தனை மாடி கட்டிடங்கள், அந்த கட்டிடங்கள் அப்போ அப்படியே அசைது. அந்த டாப் ஃப்ளோரில் ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கிறாங்க. அந்த டாப் ஃப்ளோரில் இருக்க அந்த ஸ்விம்மிங் பூல், அந்த அந்த கட்டிடம் அசையுது. அசைஞ்ச உடனே இப்போது கிளாஸை நம்ம அப்படியே பாத்திரத்தை கொண்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம அசையும் போதுனா அது அந்த டம்ளரில் நம்ம பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி அப்படியே அசைஞ்சும் போது கொட்டுது. அதே போல் அந்த கட்டிடம் அப்படியே அசைது. அந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்க தண்ணி மொத்தம் கொட்டுதுன்னா பார்த்துங்க எந்த அளவு கட்டிடம் அசைஞ்சிருக்கும். வேதம் சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் அசைக்கப்படாது இருப்பான். நாம அந்த கட்டிடம் அசைது, அப்படியே அந்த தண்ணி ஸ்விம்மிங் பூலில் இருக்க தண்ணி மொத்தம் அப்படியே கொட்டுது. இன்னொரு பெரிய மாடி கட்டிடம் கட்டப்பட்டிருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். எவ்வளோ ஜனங்க செத்து போனாங்க. அவ்வளோ அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்டே இருக்குது. அந்த அப்படியே அந்த அந்த பில்டிங் அப்படியே 10-12 மாடி கட்டிடும் நினைக்கிறது. நான் எக்ஸாக்டாக அதை நோட் பண்ணலை. அந்த பில்டிங் அப்படியே கொலாப்ஸ் ஆயிட்டு அப்படியே தரைமட்டம் ஆயிட்டு. ஒரு அசைவு, பூமி ஆண்டவர் அசைக்கும் போது அங்கே உண்டாக்குற ஒரு நிலநடுக்கம் தேசத்தில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது. நூற்றுக்கணக்கான ஜனங்க மரித்து போனார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவங்க உன்னதமானவருடைய மோஸ்ட் ஹை காட், உன்னதமானவருடைய தயவு அவனுக்கு கிடைக்குதான். ஆமாம். நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பாயானால் உன்னதமானவருடைய தயவு உனக்கு கிடைக்கும். அதனால் உன் பிரச்சனை உன்னை அசைக்காது, உன் போராட்டம் உன்னை அசைத்து விட முடியாது, உன்னுடைய நிந்தைகளோ உன் அவமானங்களோ எந்த மனுஷனோட வார்த்தைகளோ உன்னை அசைத்திட முடியாது. ஆமாம். அல்லேலூயா. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். நம்பிக்கையாக இருக்கிறதுனால உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பார். ஆமாம். நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பாயானால் அதுதான் நம்முடைய காரியமே, நோக்கமே. என்ன தெரியுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை. இந்த நாளுடைய தியானம் அதான். நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது நான் அசைக்கப்படாது இருப்பேன். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் போது உன்னதமானவருடைய தயவு எனக்கு கிடைக்குது. ஆமாம். இன்றைக்கு நாம் எதன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதுதான் காரியம். நம்ம எதன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். சில சொல்லுவாங்க, நான் ஆண்டவரும் நம்பிக்கை வச்சுட்டு இருக்கேன் சொல்லுவாங்க. வாயில் சொல்றது இல்லை, அது நமக்கே தெரியும்.
நம்ம எது மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறோம் என்பதை நம்ம அறியணும்னா நம்ம கண்களை மூடி நம்ம நெஞ்சு மேலே கையை வச்சு 2 நிமிஷம் நான் எதை நம்புகிறேன் என்று நம்ம மனசு மேலே கையை வச்சா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உங்கள் முன்னாடி அது நம்ம மனசில் தெரியும், அல்லது நம்ம மனதில் நம்ம கண் எதிர்க்கவே தெரியும். என்னது? நம்ம பணத்து மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், அல்லது பொருட்கள் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், அல்லது ஏன்னா நம்ம எதை அதிகமாக நம்புகிறோமோ அதுதான் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். என் பிள்ளைகள் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், மருந்து மாத்திரைகள் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், இதை செய்யலைன்னா இப்படி ஆயிடும் அப்படின்னு நமக்கு வந்து அதுதான் நம்பிக்கை. இது செய்யலைன்னா இது நடந்துருங்க சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதான் நம்பிக்கை. அப்போ எதிர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பது முக்கியமான ஒரு காரியம். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கை. இன்றைக்கு மகளே மகனே இந்த வார்த்தை கேட்கொண்டிருக்க தேவ ஜனமே, நீ எதிர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? மெடிக்கேஷன் மேலையா, உலக ஜனங்கள் மேலையா, டாக்டருடைய வார்த்தைகள் மேலையா, பணத்தின் மேலையா, பொருட்கள் மேலையா, இந்த உலகத்தின் ஆடம்பரத்தின் மேலையா, நம்பி இருக்கிற ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேலையா, ஒரு டீலிங்ஸ் மேலையா, இல்லை கோர்ட்டு கேஸ் இது முடிஞ்சால் அது நடந்துடும் என்று எதன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்பது முக்கியம். நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை இருப்பாய், ஆனால் உன்னதமான தயவு உனக்கு கிடைக்கும். ஆமென். நம்பிக்கை தயவு உண்டு பண்ணுது. அந்த தயவு உன் மேலே வரும்போது உனக்கு அசைக்க முடியாத ஒரு தைரியம் கிடைக்கணும். சொல்லுங்க, நம்பிக்கை தயவு உனக்கு கிடைக்க பண்ணுது. அந்த தயவு வரும்போது அன்ஃபெயிலிங் லவ், அந்த தயவு உனக்கு வரும்போது என்ன நடக்குன்னா, நீங்கள் அசைக்கப்படாத மாட்டோம், உன் சிந்தையில் அசைக்கப்படாது இருப்பாய், உன் இதயத்தில் அசைக்கப்படாது இருப்பாய், நீ உறுதியாக இருப்பாய். என்னதான் நடந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போக மாட்டீங்க. ஏன் தெரியுமா? அந்த தயவு உனக்கு கிடைச்சிட்டா உறுதியாக இருப்பாய். ஆமென். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார், அவருடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பார். மகளே, இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாமே கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். அவர் வார்த்தை, அவர் எனக்கு என்ன சொன்னார், அதை கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு, கர்த்தரோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். நம்பிக்கை அவர் மேலே வைக்கிறவங்க அவர் சொன்னபடி செய்வாங்க. ஆமாவா? சிறுவனாக இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு வேடிக்கையான கதை தான், நான் உண்மை. சிறுவனாக இருந்தபோது கிராமத்திற்கு பாட்டி ஊருக்கு சென்றிருந்தேன். இந்த பாட்டி ஊரில் அந்த வெக்கேஷன் டைம், மே மாதம் விடுமுறை நாட்கள், அந்த விடுமுறை நாட்கள் இன்பமாய் கழிந்தது. ஒரு வாரம் சென்றது. அப்போது என்னுடைய நண்பர்கள் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாருமே கிணற்றில் குளிப்பதற்கு போகலாம் வான்னு சொன்னாங்க. நான் அவள்கிட்ட சொன்னேன், எனக்கு நீச்சல் தெரியாது என்று சொன்னேன். அப்போது என்னுடைய தாய் மாமன் அவர் சொன்னார், நான் நீச்சல் கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அவர் வருவதற்கு தாமதமாயிற்று. அவர் வேலையாக இருந்தார். அவர் ஆடு மாடுகள் எல்லாம் வைத்து அவர் மேய்த்து கொண்டிருந்தார். இப்போ நண்பர்கள் அழைத்தார் என்று அவர் சொல்லிவிட்டு, நான் அவர்கள் குளிக்க செல்கிறார்கள், எனக்கு காத்துரு பொறுத்துருன்னு சொன்னார். நான் கேட்கல. இல்லை, நண்பர்களோடு நான் போய் அங்கே இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவருக்கு முன்பாக கடந்து சென்றேன். அங்கே நண்பர்கள் எல்லாருமே என்னோட அந்த கிராமத்தில் நண்பர்கள், ஒரு வார நண்பர்கள் தான் அவர்கள்லாம். அவர் ஒரு வார நண்பர்கள். அந்த ஒரு வார நண்பர்களை நம்பி சென்றேன். ரொம்ப பெரிய கிணறு, அந்த கிராமத்தில் பெரிய கிணறு, ரொம்ப அழகாக அதை வெட்டியிருக்கிறாங்க, கட்டியிருக்கிறாங்க. அந்த கிணற்றில் வேகமாக போன உடனே எல்லாம் அந்த சின்ன பிள்ளைங்க தானே, எல்லாம் வேகமாக ஆடைகளை களைஞ்சிட்டு எல்லோரும் பொத்து பொத்துன்னு குதிச்சிட்டாங்க. என்னடா போனவங்களாம் காணுமேன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா இவ்வளோ பெரிய கிணறு, ஆழமான கிணறு, தண்ணியெல்லாம் அப்படியே பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அதை எட்டி பார்த்த உடனே குளிக்க வேண்டும், நீச்சல் அடிக்க வேண்டும் நம்பிக்கை எனக்கு அற்று போயிற்று. அதை பார்த்த உடனே அவங்க எல்லாரும் குதிச்சு நீச்சல் அடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீச்சல் தெரியும், எனக்கு நீச்சல் தெரியாது. நான் சொன்னேன், நான் குதிக்கலை. அவங்க சொன்னாங்க ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு குதி. நான் சொன்னேன், ட்ரெஸ்ஸை கழட்ட மாட்டேன், நான் குதிக்க மாட்டேன். ஏன்? என் மனசில் உள்ள சொல்லுது, ஒரு வாரம் தான் அவங்க கூட பழகி இருக்கிறேன், ஒரு வாரம் நம்பிக்கை வச்சு நான் எப்படி இவங்களை நம்பி குதிக்கிறது? நானும் சின்ன பையன், இவர்களும் சின்ன பையன். ஒருவேளை குதிச்சு தண்ணி உள்ளே போயிட்டா இவங்களுக்கு நீச்சல், இவர்கள் நீச்சல் அடித்து வெளியே வந்துடுவாங்க, நமக்கு நீச்சல் தெரியாதே என்று சொல்லி நான் அவள்கிட்ட சொன்னேன், நான் குதிக்க விரும்பலை. யாராவது ஒரு வேளை என்னை பிடித்து இழுப்பதற்கு அவர்கள் பிளான் பண்ணுறாங்க. நான் சொன்னேன், நீ யாராவது மேலே வந்தீங்கன்னா நான் என்ன செய்வேன், வீட்டுக்கு ஓடிடுவேன் என்று சொல்லுறேன். அவங்க எல்லாரும் குளிச்சு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு என்னை கண்டுகொள்வதை விட்டு விட்டார்கள். நான் அப்படியே அந்த கிணற்று பக்கத்திலேயே
கொஞ்சம் தைரியம் வந்தது. கிணற்று வெளியவே நின்று கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு பக்கத்துலேயே உட்கார்ந்து காலை அந்த கிணத்துல தொங்க போட்டுட்டு, எல்லாம் ஆழமாக இருக்குது, அவங்க நீச்சல் அடிப்பதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன். சந்தோஷமாக குளிக்கலைனாலும் சில நேரங்களில் பார்த்து ரசிக்கலாம். சிலதை நம்ம பெற்றுக்கொள்ளாலும் அதை பார்ப்பதிலே ஒரு ரசனை இருக்குது. அவர்கள் ஒரு அரை மணி நேரம் சென்றது. நான் குளித்து கொண்டிருந்தார்கள் அவர்கள். நான் அதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன். சில நிமிஷங்களுக்கு பிறகு என்னுடைய தாய் மாமன் வந்தார். அவர் சொன்னார், நீ குளிக்கவில்லையா என்று சொன்னார். நான் சொன்னேன், நீச்சல் தெரியாதில்ல மாமா, நான் நீச்சல் கற்றுக் கொடுக்குறேன் என்று சொன்னார். இல்லை மாமா, எனக்கு இதை பார்த்தா பயமாக இருக்குது, நான் இதில் இறங்க விரும்பலை, என்னை விட்டு விடுங்கள் என்று சொன்னேன். இல்லை ரொம்ப எளிதாக நீச்சல் கற்றுக் கொடுக்குறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஆடைகளை கலந்து விட்டு அவர் வேகமாக நான் எப்படி குதிக்கிறேன் பாரு, அதே மாதிரி நீ குதிக்கணும் என்று சொல்லி அவர் வேகமாக குதிச்சார். உள் நீச்சல் அடித்து வெளியே வந்தார். வெளி நீச்சலிருந்து உள்ளே போனார். சில மாய வித்தைகள்லாம் செய்து கொண்டிருந்தார். எங்கள் பிறவிலிருந்து இப்படி தான், நீ பயப்படாத என்று சொன்னார். இவர் மாமா உள்ளே இறங்கின உடனே அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்கள்லாம் சில பிள்ளைங்க ஏறி மேலே வந்துட்டாங்க. அவர் உள்ளேருந்து என்னை பார்த்து கூப்பிட்றார். 2 நிமிஷம் கூப்பிட்டாரு, 5 நிமிஷம் கூப்பிட்டாரு. சொன்னார், நம்பி குதி. அவர் தாய் மாமா எனக்கு பல வருஷமாய் தெரியும். இப்போது இந்த என்னுடைய நாங்கள் 1 வாரம் நண்பர்கள் மேலே நம்பிக்கை இருந்த அந்த நம்பிக்கை, சின்ன நம்பிக்கை, காப்பாற்றுவாங்களா இல்லையான்ற நம்பிக்கை போய் இப்போது மாமா மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அவரை காப்பாற்றுவார், நிச்சயமாக காப்பாற்றுவார். ஏன்னா அவர் உள்ளிச்செல்லாம் போனார், நம்மளை காப்பாற்றிடுவார் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் அதை பார்த்த உடனே நம்பிக்கையெல்லாம் அற்று போயிட்டு ரொம்ப ஆழமான கிணறாயிற்று. நம்ம நீச்சல் கற்றுக்கொள்ள முடியுமா? நான் வந்திருக்கிறதே கொஞ்ச நாள் லீவ் தான், இதில் இப்படி ஒருப்பட்ட ஒரு பயமான ஒரு காரியம் செய்யணுமா வேண்டாமா என்று ஒரு கலக்கம். அதுக்கு பிறகு அவர் கூப்பிடுறார், நான் வரமாட்ட சொல்லி நான் அழ ஆரம்பித்து விட்டேன். தேம்பி அழக, விட்டு விடுங்கள் மாமா என்று சொல்லி அவர் அழறேன். அவர் இல்லை பயப்படாத, தைரியமாக குதி என்று சொல்கிறாரு. அவர் மேலே நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் வந்தது. ஆனால் அந்த ஆழத்தை பார்த்த உடனே நம்பிக்கையெல்லாம் அற்று போயிற்று. அவர் கீழே இருந்து என்னை குதி சொன்னார். நம்பிக்கை அற்று போனதுனால நான் குதிக்கவே இல்லை, மேலேயே நின்று நான் அழுது கொண்டிருக்கிறேன். அப்போது அவர் கீழே இருந்து சத்தம் போட்டால் அந்த என்னோட கூட நண்பர்கள்லாம் உட்காந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொன்னார், அவனை பிடிங்க அப்படின்னாரு. என்னை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே இன்னும் அதிகமான சத்தமாக அழ ஆரம்பிச்சிட்டேன். என்னை நம்பி குதின்னு சொன்னார். நான் சொன்னேன், உங்கள் மேலே இப்போ நம்பிக்கை இல்லை, எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. பயம் எங்கே இருக்கோ அங்கே நம்பிக்கை குறைந்து விடுகிறது அல்லது நம்பிக்கை அற்று போகிறது. இன்றைக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற சொல்கிறோம், ஆனால் பயந்துட்டு இருக்கிறோம். அப்படின்னு என்ன? பயம் இருக்கிற இடத்துல நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இருக்கிற இடத்துல பயம் இல்லை. அவர் மேலே நம்பிக்கை இல்லாதனால பயம் அதிகமாக ஆரம்பித்தது. என் உடம்பு அப்படியே ஷிவரிங் ஆக ஆரம்பித்தது. அழுகை, பயம், நடுக்கம் உண்டாக ஆரம்பித்தது. என் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு வீட்டுக்கு ஓட்டுறதுக்கு ஆயத்தமாக இருக்கேன். என்னை பிடிச்சிட்டு இருக்காங்க, பிடிச்சி இழுக்கிறார்கள். நான் வீட்டுக்கு போவதற்கு அவர் எவ்வளோ சொல்லி பார்த்தார். அவர் விட்டு விடுற மாதிரி இல்லை, நானும் அழாத நிறுத்துகிற மாதிரி இல்லை. இப்படியாக 15 நிமிஷமாக ஒரு ஸ்ட்ரகிளிங், ஒரு ரெஸ்லிங் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவர் கீழே இருந்து ஒரு கமாண்ட் கொடுத்தார். மாமா கொடுத்த உடனே அவங்க என்ன எல்லாரும் சேர்ந்து தூக்கி கிணத்துல போட்டாங்க. இப்போ என் நம்பிக்கை எங்கே போச்சு? எங்கே போச்சு என் நம்பிக்கை? என் நம்பிக்கை ஆழமான கிணற்றிலே முழுகி போயிற்று. நான் விழுந்த வேகத்தில் அப்படியே தண்ணியின் ஆழத்தில் நல்லா அடி, தண்ணியில் முதல்ல அந்த ஸ்விம்மிங் தெரியாதவங்க எப்படி விழுறனே தெரியல. அவங்க என்ன வேகத்தில் தூக்கி போட்டாங்க கூட தெரியல. அந்த கத்திக்கிட்டே போய் பயத்திலே போய் தப்புன்னு விழுந்து அந்த வேகத்திலேயே கையை காலை கூட ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே உள்ள விழுந்த வேகத்தில் என்ன செய்ய ஆரம்பிச்சோமா, தண்ணியெல்லாம் வேகமாக குடிக்க ஆரம்பித்தேன். பயத்தில் தண்ணியை உள்ளே போயிட்டு அதுக்கு பிறகு என்னை பிடிச்சி அப்படியே பிடிச்சி தூக்குறாங்க. பயத்தில் அப்படியே கத்துறேன். என் கண்ணீரும் தண்ணீரும் ஒன்றுமே வித்தியாசம் தெரியல. அப்படியே பயத்தில் அப்படியே மூச்சு திணறல், பயம், நம்பிக்கை முழுசும் அற்று போயிட்டு அப்புறம் என்னை முடிய பிடிச்சி அப்படியே கொண்டு போயிட்டு அங்கே பம்ப் செட், அந்த பைப் இருக்குது, பம்பு, அதோட பைப்பை பிடிச்சிட்டு அந்த பைப்பை பிடிச்சிட்டு விட மாட்டேன். இப்போ சொல்கிறாங்க நீ நீச்சல் அடின்றாங்க. நம்பிக்கை அற்று போயிட்டா
நம்மளால் நீச்சல் அடிக்க முடியாது. அப்போ நம்ம பைப்பு பிடிச்சிட்டு அடறேன், என்ன தெரியுமா, தயவுசெய்து என்னை விட்டுருங்க, தயவுசெய்து என்னை விட்டுருங்க, நான் ஏறி ஓடி போயிடுறேன், திரும்ப இந்த பக்கமே வரவே மாட்டேன், எனக்கு நீச்சல் வேண்டாம். நம்மை பயம் நம்மை செயலற்று போக பண்ணுகிறது, அல்லது இருக்கிற சூழ்நிலையில் நம்மளை ஃப்ரீஸ் ஆக்கிடுது, இருக்கிற சூழ்நிலையிலே நம்மை செயலற்றவளாய் நிறுத்தி விடுகிறது, அல்லது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்க வைக்கிறது, அழ வைக்கிறது, கதற வைக்கிறது. அந்த சூழ்நிலையில் நீச்சல் அடி நீச்சல் அடி என்று சொல்லுகிறார்கள். கையும் வரமாட்டேங்குது, காலம் வரமாட்டேங்குது, எல்லாம் அப்படியே நின்று போன ஒரு நிலைமை. எனக்கு அருமை தேவஜனமே, இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம நம்பிக்கையை அற்று போயிட்டு இருக்கு. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். அந்த நம்பிக்கை அவர் உறுதியா இருக்கிறதுனால, உன்னதமானவருடைய தயவை அவர் பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனால அவர் அசைக்கப்படாது இருப்பார். ஆமா, நான் அசைஞ்சிட்டேன். எவ்வளவுதான் சொல்றாங்க என்னை பிடிச்சிட்டு அடின்றாரு. இப்போ மாமா மேல நம்பிக்கை இல்லை, அதனால அவரை பிடிக்கவும் முடியல. இப்போ தப்பிக்க வேண்டுமே என்பதற்காக என்ன செய்யறது தெரியல, அழுகை நிறுத்தி கொஞ்சம் விட்டு அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்குது, அந்த பைப்பு விழுந்துற மாதிரி இருக்குது, என்னென்னவோ தெரியுது. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, யோனாவை போல அந்த ஃபீல் பண்ண. யோனா ஆழங்களிலிருந்து கூப்பிட்டான், அந்த நிலைமை தான். ஆழங்கள்லேருந்து கூப்பிட்ற மாதிரி, எத்தனையோ கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, நான் தண்ணிக்குள்ளே ஆழத்தில் இருக்கிற மாதிரி. அதுக்கு பிறகு அவர் கிணத்துலேருந்து விடுவதா இல்லை, எனக்கு கை வர மாட்டேங்குது, காலம் வர மாட்டேங்குது, அப்படியே ஃப்ரீஸான நிலைமை. அதுக்கு போய் நான் குதிக்கிறேன்னு சொல்லி அவர்கள் என்னை கரையில் அந்த படிக்கட்டில் ஓரத்தில் விட்டார்கள். அதுக்கு பிறகு மெதுவாக உட்கார்ந்து அங்கேயே அழுது கொண்டு இருந்தேன். அதுக்கு பிறகு பயப்படாத, தண்ணி இப்படி தான் என்று சொன்னாங்க, நம்பிக்கை வரவழைத்துக்கொள்ள சொன்னாங்க, கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அந்த நம்பிக்கை எனக்கு இல்லாதனால அந்த நாள் எல்லாம் நீச்சல் கற்றுக்கொள்ளவே முடியல. நீச்சல் குறித்த ஒரு காரியமே எனக்கு விளங்கவே இல்லை. அதுக்கு பிறகு கொஞ்சம் நிமிஷத்தில் நான் மேலே ஏறி மெதுவாக வந்து என் ஆடைகளை கலைந்து என் ஆலயங்களை போட்டுக்கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டு ஓடி வீட்டில் போய் பதுங்கி விட்டேன். அந்த பயத்தில் அன்றைக்கு மதியத்திலிருந்து ஜுரம் தொடங்கிடுச்சு. தொடங்கின ஜுரம் 3 நாள் விடா காய்ச்சல். என்னோட கூட என் தம்பி பிரயாணப்பட்டு அடுத்த வெக்கேஷனுக்கு வந்திருந்தார். அடுத்த வருஷம் வெக்கேஷன் நான் போகும்போது ஒரு டீலோட போனேன். என்ன போனேன், நான் நீச்சல் அடிக்க வரமாட்டேன், கிணத்து பக்கம் வரமாட்டேன், அதை பார்த்தா எனக்கு பயம் என்று சொல்லிவிட்டு தான் நான் வெக்கேஷனுக்கு போனேன். என் தம்பி வந்தார், அவர் ரொம்ப சின்ன பையன். மாமா சொன்னார், வா தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும், நான் பிடிச்சிக்கிறேன் என்று சொன்னார். நான் கயிறு வேணா கட்டி விடுறேன் எல்லாம் சொன்னார். தைரியத்தை வரவழைத்து கொண்டு நான் மேலே தான் நிற்பேன், வரவே மாட்டேன்னு சொன்னேன். தம்பி சொன்னார், குதிப்பா, கிணத்துல இறங்கிட்ட குதி, நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னாரு. சொன்ன உடனே என் தம்பி வேகமாக கிணத்துல குதிச்சார். இப்படி அடிக்கணும்ப்பா சொன்னா அப்படி அடிக்க ஆரம்பிச்சாரு. 2வது நாளில் தம்பி கிணத்துல தாராளமாக குதிச்சு நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏனென்றால் தம்பி நம்பிக்கை யார் மேலே வைத்தார்? தாய் மாமன் மேல் நம்பிக்கை வைத்தார். எளிதாக நீச்சல் கற்றுக்கொண்டார். 2 வெக்கேஷன் சென்று நான் நீச்சல் கற்றுக்கொள்ளவில்லை. காரணம், நம்பிக்கை இல்லை. உன் வாழ்வில் நம்பிக்கை இல்லை என்றால் உன்னால் எது நீச்சல் போட முடியாது, எதிலே நிலைத்திருக்க முடியாது. இன்றைக்கு பலர் நம்ம வாழ்வில் கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லை. சிலர் எதையுமே நம்புறதில்லை. சிலர் சொல்லுவார்கள், யாரையும் நம்பாதே, எதையும் நம்பாதே என்று சொல்லி எது மேலே யாரு மேலே நம்பிக்கை வைக்காம, மனைவி மேலே நம்பிக்கை வைக்காம, கணவன் மேல் நம்பிக்கை வைக்காம, எதை மேலே நம்பிக்கை வைக்காம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற சிலர் இருக்கிறார்கள். அவரெல்லாம் அதிசய பிறவின்னு தான் சொல்லணும். கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லை, எதன் மேலே நம்பிக்கை இல்லை, யாரையும் நம்ப மாட்டாங்க. அவங்க நினச்சிக்கிறாங்க நான் ரொம்ப சேஃபாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிறாங்க. படைத்த தெய்வத்தின் மேல் நம்பிக்கை இல்லைனா நமக்கு தேவ தயை எப்படி கிடைக்கும்? நம்பிக்கை இல்லாதனால ஒரு கருத்தை கற்றுக்கொள்ள முடியவில்லை, மேற்கொள்ள முடியவில்லை. அதுக்கு பிறகு சில வருஷங்கள் அந்த ஹைட்ரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன தெரியுமா? தண்ணியை பார்த்தா பயம், தண்ணியில் கண்டன்னு சொல்கிற மாதிரி தண்ணியை பார்த்தாலே பயம் இல்லை. அது போல் அந்த கிணத்தை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஒரு பயம், ஹைட்ரோஃபோபியா. தண்ணியை பார்த்தா பயம் இல்லை, அந்த பயத்துக்கு பேர் ஹைட்ரோஃபோபியா என்று மெடிக்கல் சயின்ஸில் அந்த வார்த்தை பயன்படுத்தும், ஹைட்ரோஃபோபியா. இந்த ஹைட்ரோஃபோபியா என்னை ஆட்கொண்டது.
அந்த நடந்த அந்த இன்சிடெண்ட்டு என் வாழ்வில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிட்டு. எனக்கு அருமை தேவச்சனமே, ஒரு வேடிக்கையான கதை தான், நடந்த உண்மைதான். ஆனால் அந்த நம்பிக்கை எவ்வளோ அவசியம் பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பாயானால் உன்னால் எதிலையும் ஜெயிக்க முடியும். ஆமென். என்னுடைய சகோதரன் நம்பிக்கை வைத்தார். அந்த நம்பிக்கையை என் மாமாவும் காப்பாற்றினார். அவருக்கு கம்ஃபர்ட் கொடுத்தார், அந்த நம்பிக்கையை உற்சாகப்படுத்தினார். அந்த நம்பிக்கையில் அவர் 2 நாளில் எளிதாக, யாருடைய தயவு இல்லாமல் அவரை குதிச்சார், நீச்சல் அடித்து மேலே வந்தார். திருப்ப எனக்கு முன்பாக மறுபடியும் தண்ணியில் குதிக்கிறார். அவர்களை போல் 2வது நாளில் உள் நீச்சல் வெளி நீச்சல் எல்லா நீச்சலும் அடித்தார். நம்பிக்கை வைக்கும்போது உன்னால் மீண்டு வர முடிகிறது, உன்னால் ஜெயிக்க முடிகிறது, உன்னால் வாழ முடிகிறது, உன்னால் எல்லாவரும் சமாளிக்க முடிகிறது. ஆமாம். நான் அவர்கிட்ட சொன்னேன், உள்ளே போனியா? உள்ளே போனேன். 3வது நாள் அவர் போகும்போது கிணத்தின் ஆழத்துக்குள் உள்ளே போய் கல் கொண்டு வந்தார். அந்த கல்லை காட்டி, நான் அந்த கிணத்து உள்ளே போயிட்டு அடியில் போயிட்டு கல்லை கொண்டு வந்தேன் என்று சொன்னார். அதை பார்க்கும்போது எனக்கு பயத்தின் ஆழத்துக்கு அடியிலேயே போன மாதிரி ஒரு ஃபீலிங். எனக்கு அருமை தேவஜனமே, நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஜெயிக்கிறார்கள். நம்பிக்கை இல்லாதவர்கள் தோற்கிறார்கள் என்பதை விட அவர்கள் எழும்புவதே இல்லை. நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பாயானால் நீ ஜெயித்து கொண்டே இருப்பாய். ஆமென். கர்த்தர் நம்பிக்கை வைப்பாயானால் நீ வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருப்பாய். ஆமென். அதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், ஜெயிப்பான், வளருவான், உயருவான். உன் நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேல இருக்கணும். எந்த மனுஷன் மேலேயோ எந்த பொருட்கள் மேலே உலகத்து மேல் நம்பிக்கை இருக்கக்கூடாது. கர்த்தர் மேல் நம்பிக்கையை இருப்பாயானால் நீ ஜெயிப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. கர்த்தர் நம்பிக்கை வைக்கும்போது ஜெயிக்க உனக்கு சொல்லிக் கொடுப்பார், உனக்கு கற்றுக் கொடுப்பார். என்னுடைய தாய் மாமன் நீச்சல் அடிப்பதற்கு சொல்லிக் கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார். அவர் நம்பினார், நான் நம்பவில்லை. ஒரு வாரம் நண்பர்களை நம்பவில்லை, தாய் மாமனை நம்பவில்லை. அந்த பயத்து நிமித்தம் இன்றைக்கு நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. உன் பயத்தை உன்னை விட்டு அப்புறப்படுத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. அவர் உன்னை ஜெயிக்க வைப்பார், உனக்கு கற்றுக் கொடுப்பார், உன்னை உயர்த்துவார், உன்னை செழிப்பாக்குவார், உன்னை ஜெயிக்க வைப்பார். உன் வாழ்வில் வல்லமையான மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோசியா chapter 12 verse 6. ஓசியா prophetic book, ஓசியா chapter 12 verse 6. இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. ஓசியா திருக்கன் எழுதுகிறாரு, நீ தேவனிடத்தில் திரும்பு. அவர் உனக்கு கொடுத்த தேவனிடத்தில் திரும்புறதுன்னா என்ன தெரியுமா? அவர் உனக்கு கொடுத்த தயவையும் நியாயத்தை, அவர் கொடுத்த வார்த்தைகளையும் கைக்கொள். கர்த்தர் உனக்கு கொடுத்த வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை கைக்கொள். அவர் உனக்கு கொடுத்த வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை பிடித்துக்கொள். நீ கடன் பிரச்சனை என்ற சமுத்திரத்தில் முழுகி கொண்டிருக்கலாம். பிரச்சனை வியாதி என்ற சமுத்திரத்தில் கடல்ல நீ முழுகி கொண்டிருக்கலாம். உலக பிரகாரமான போராட்டங்களை நீ முழுகி கொண்டிருக்கலாம். ஐயோ கடன்ல முழுகிட்டேனே, உலக பிரச்சனைகளை போராட்டங்களை முழுகிட்டேனே என்று சொல்லி முழுகி கொண்டிருக்கலாம். ஆனால் அதன் நடுவில் நீ கர்த்தரிடத்தில் திரும்பு. கர்த்தரிடத்தில் திரும்புவது என்ன தெரியுமா? கர்த்தரிடத்தில் திரும்பும் போது கர்த்தரை நோக்கி பார்க்கறது. கர்த்தரிடத்தில் திரும்ப, கர்த்தர் நோக்கி பாரு. இதெல்லாம் அங்கே பார்த்தது போதும், கர்த்தர் நோக்கி பாரு. கர்த்தர் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் உனக்கு தயவு கொடுக்குற. அங்கே பாருங்க, இங்கேயும் தயவு வருது பாருங்க. ஆமாம், தயவையும் நியாயத்தை. தயவு என்ன தெரியுமா? ஆண்டோடைய அன்பு. ஆண்டோடைய அன்பையும் அவர் கொடுத்த வார்த்தைகளையும் கைக்கொள். அவர் வார்த்தை உறுதியை பிடித்துக்கொண்டு இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிரு. இடைவிடாமல், கண்டினியூலி, ஸ்டெட்ஃபாஸ்ட், கண்டினியூலி, விட்டுவிடாமல். இடைவிடாமல்லாம் விட்டுவிடாமல், மனசை விட்டுவிடாமல், உன் இதயத்தை தளர்ந்திட விடாமல், இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. அவரையே பற்றி கொண்டிரு, அவரையே அடைக்கலமாய் கொண்டிரு, அவரையே அண்டி கொண்டிரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓசியா தீர்க்கன் எழுதுகிறார், இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. நம்புவேன் என் நேசர் இயேசுவை. அவரையே நம்புவே, அவரையே நம்பிக்கொண்டிரு. இடைவிடாமல் உன் தேவனை
நம்பிக்கை அவர் மேலேயே வச்சிட்டுரு. நம்பிக்கை அவர் மேலேயே வச்சிட்டுரு. கர்த்தருடைய வார்த்தை மேலேயே, கர்த்தருடைய வசனத்தின் மேலேயே, கர்த்தருடைய அன்பின் மேலேயே நீ நம்பிக்கை வைத்து கொண்டிரு. அவர் உன்னை மீட்டெடுப்பார், உன்னை விடுதலை ஆக்குவார், உன் வாழ்வில் வல்லமையான காரியங்களை செய்வார். ஆமென். Therefore turn you to your God. ஆமென். ஆண்டவர் பக்கமா, உலக பக்கமா இல்லை கர்த்தர் பக்கமா திரும்பி keep mercy and judgment. ஆமென். ஆமென். அவருடைய அன்பை, ஆமென், அவர் அன்பை பிடிச்சுக்கோ. அந்த அன்பு தான் உன்னை தூக்கி விட. அந்த அன்பை பிடிச்சுக்கோ. ஆமென். ஜட்ஜ்மெண்ட், கர்த்தரோட வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், கட்டளைகள், வேதத்தில் எழுதப்பட்ட பிரமாணங்கள். ஆமென். அண்ட் வெயிட் ஆன் யுவர் காட் கண்டினியூலி. ஆமென். கர்த்தருக்காக காத்திரு. ஆமென். கர்த்தரையே நம்பிக்கொண்டிரு, கர்த்தரையே பற்றி கொண்டிரு. ஆமென். அவர் உன்னை விடுவிப்பார். வல்லமையான கிரியைகளை கர்த்தர் வாழ்வில் அவர் செய்வார். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 13:1 வாசிக்கலாம். அவன் வியாபாரி. இன்றைக்கு உலக காரியங்கள் பார்த்தோன்னா அந்த வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா கள்ளத்தராசு எல்லாமே அவங்க எல்லாமே வியாபாரிகள் கள்ளத்தராசு அது மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் பண்ணால் பெருசாக ஆயிடும். கள்ளத்தனமா அப்படி பண்ணி இப்படி பண்ணி எல்லாம் மாறிடலாம். நம்பிக்கை வேற மேலே. ஐசையா சாப்டர் 25:9. ஏசியா 25 9 வசனம். ஏசியா 25 ஐசையா 25:9 வாசிக்கும் போது வேதம் இப்படியா சொல்லுகிறது. 25:9. தேங்க்யூ லார்ட். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன். அக்காலத்திலே இவரே இதோ இவரே நம்முடைய தேவன். இவருக்காக காத்திருந்தோம். இவருக்காக காத்திருந்தோம். இவர் நம்மை ரட்சிப்பார். இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர். இவரே கர்த்தர். இவருக்காய் காத்திருந்தோம். இவருக்காக காத்திருந்தோம். இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருக்காய் காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். அவருக்காகவே நீ காத்திருப்பாயனால் அவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர். இவருக்காக காத்திருந்தோம், அவர் ரட்சிப்பாராம். அவர் ரட்சிக்கும் போது நடக்கிறது என்ன தெரியுமா? களி கூர்ந்து மகிழ்வோம். கர்த்தருடைய விடுதலை, ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு கர்த்தருடைய விடுதலைனால, கர்த்தர் கொடுக்க சுகத்தினால, கர்த்தர் கொடுக்க ஆரோக்கியத்தினால, கர்த்தர் கொடுத்த நன்மையினால நாம் களி கூர்ந்து மகிழ்வோம். ஆமென். ஜாய்ஃபுல், கிளாட். ஆமென். ரெஜாய்ஸ். ஆமென். கர்த்தர் கொடுக்க ரட்சிப்பினால rejoice, glad. Amen. We trusted in him. Amen. Let us rejoice and be glad in his salvation. Amen. அவர் கொடுக்கிற ரட்சிப்பு, அவர் கொடுக்கிற விடுதலை, அவர் கொடுக்கிற ஆரோக்கியம், அவர் கொடுக்கிற அனுக்கிரகம், அவர் கொடுக்கிற நன்மையினால நாம் களி கூர்ந்து மகிழ்ந்து களி கூர்ந்து மகிழ்ச்சியோட துதிகளோட கர்த்தரை துதிப்போம். ஒரு ஆமென். மகளே, மகனே, இதனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கட்டும். அவரே உன்னை ஆசீர்வதிப்பார், ரட்சிப்பார். உன் எந்த நிலைமையில் நீ முழுகி போயிருந்தாலும் உன்னை விடுவித்து, உன்னை காத்து, உன்னை சுகமாய் தங்க பண்ண ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஆமே. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணலாமா? ஒரு அருமையான வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆமே. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். அவருடைய உன்னதமானுடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பார். ஆமே. மகளே, தாவீது ராஜாவை போல நீ கர்த்தாதி கர்த்தர் என்ற ராஜா மேல உன் நம்பிக்கை வை. நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. நீ அசைக்கப்படாது இருப்பாய். அவருடைய தயவு உனக்கு கிடைக்கும் போது நீ அசைக்கப்படாது இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தாதி கர்த்தரை, உன்னதமான ஆண்டவரை துதிப்பாயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வேலைகளை கர்த்தாவே உடைய வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் பெற்றுக்கொண்டு நம்முடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை விசுவாசித்து நம்பி ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக ஜெபிக்கிற நம்முடைய மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுதே கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய ஜீவன் இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும். கர்த்தருடைய ஆணி பாய்ந்த கரங்களை ஒவ்வொரு மேல இப்பொழுதே வல்லமையாய் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய ஜீவன் இறங்கட்டும், கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும். இப்பொழுதே எல்லாம் இருக்கிறதுல கரங்களை உயர்த்தி கர்த்தாவே கர்த்தரை பார்த்து சொல்லாமா? உங்களை நம்புற ஆண்டவரே, உங்க மேலேயே நம்பிக்கை வைக்கிற ஆண்டவரே. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். கையில வைத்து சொல்லுங்க, உங்க மேல் நம்பிக்கையா இருக்கிறோம், உங்க மேலேயே நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, கர்த்தாவே உம்மையே நம்புவேன் ஆண்டவரே, உம்மையே நம்புவேன், உம்மையே நம்புவேன், உம்மையே நம்புவேன்.
என் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே, என் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. என் அடைக்கலம் நீங்க தான், எனக்கு புகழடை நீங்க தான், எனக்கு சுகம் நீங்க தான், எனக்கு விடுதலை நீங்க தான், எனக்கு நன்மை நீங்க தான், எனக்கு ஆசீர்வாதம் நீங்க தான், எனக்கு அனுக்கிரகம் நீங்க தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போதே கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை, கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை இப்போதே உங்க அன்பையும் உங்க தயவையும் ஜனங்களுக்கு அன்பு அனுப்பியருளும்படி ஜெபிக்கிறோம். இப்படி நியாயங்களை அனுப்பியருளும் ஜெபிக்கிறோம். இப்படி வார்த்தைகளை அனுப்பியருளும்படி ஜெபிக்கிறோம். உன்னதமானுடைய தயவு இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு மேல இறங்கட்டும். உன்னதமானவருடைய தயவு, உன்னதமானவருடைய தயவு, உன்னதமானவருடைய தயவு, உன்னதமானவருடைய தயவு ஒவ்வொரு மேல இறங்குவதாக ஜெபிக்கிறேன். உன்னதமானவருடைய தயவு இறங்கட்டும், உன்னதமானவருடைய தயவு இறங்கட்டும், உன்னதமானவருடைய பலன் இறங்கட்டும், உன்னதமானவருடைய கிருபை இறங்கட்டும், உன்னதமானவருடைய அபிஷேகம் இறங்கட்டும், உன்னதமானவருடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்கிற உங்களுக்கு பிரச்சனை இறங்கட்டப்பா. அந்த தயவினால் அசைக்கப்படாது இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் இவர்களை உறுதியாய் நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆணியாக கடாவுவேன்னு சொன்னீங்களாப்பா ஆண்டவர். உறுதியான ஸ்தலத்துல இவர்களை ஆணியாக கடாவும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. உறுதியான ஸ்தலத்துல இவர்களை உறுதியாய் நிறுத்தும்படி ஜெபிக்கிறேன். இவங்க விசுவாசம் நம்பிக்கை எல்லாம் அவங்க மேல இருக்கிறபடியால் உறுதியாய் நிறுத்துவீராக. இவங்க வியாபாரங்கள் செழிக்கட்டும், இவங்க தொழில் செழிக்கட்டும், இவங்க கையின் பிரயாசங்கள் செழிக்கட்டும், இவங்க நம்பிக்கை செழிக்கட்டும், இவங்க உங்க மேல வச்ச விசுவாசம் செழிக்கட்டும், இவங்க சந்ததி விருத்தி அடையட்டும். கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தருடைய அனுக்கிரகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும், அபிஷேகம் உண்டாகட்டும், பெருக்கம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால உம்முடைய ஜனங்களை குடும்பங்களை கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக, செழிப்போடு இருப்பார்களாக. கர்த்தருடைய நாமத்தினால் இப்போதே உம்முடைய ஜீவனை, உம்முடைய சுகத்தை, உம்முடைய ஆசீர்வாதத்தை, ரட்சிப்பை, மகிமையை, கிருபையை பேசுகிற இயேசுவின் நாமத்தினால் இப்போதே உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய ஜீவன் வல்லமை இப்போது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க உங்க மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்க குடும்பத்தின் மேல இறங்குகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால். அதிசயங்களை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. இப்போது நம்முடைய வல்லமை கட்ட அழுக்கிறேன். சுகம், ஆரோக்கியம், விடுதலை, அற்புதம், அடையாள அதிசயங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நடப்பதாக. இப்படி ஆணி பாய்ந்த கரங்கள் இவர்களை தொட்டு குணமாக்கி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். இவங்க விசுவாசத்தை கனப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தயவு உண்டு பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த தயவை உறுதியாய் நிறுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அசைக்கப்படாது இருக்கட்டும் ஆண்டவரே. இப்படி நாம் மையப்படுவதாக அநேக சாட்சிகளை எழுப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட வல்லமை நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் நடக்கிற அந்நிய ஐக்கியம் வழி நடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.